अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते वरवरमणे नमः। श्रीवाणाचलगुरवे नमः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां परमयामातृयोगेन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्महतान्तरामानुज முனிம் பஜே. ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்த பாடல்களுடைய அனுபவத்தை மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கி பெரியாழ்வாருடைய அனுபவம் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினார். கிட்டத்தட்ட 473 பாடல் கொடுத்துருக்கார். 11 பாடல் பல்லாண்டு பாடல். வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் திவ்ய பிரபந்தத்துக்கு பல்லாண்டு அப்படின்னு பெரியவா வச்சுருக்கா. வேதத்துக்கு எப்படி ஓம் அக்னிமேலே புரோஹிதமக்கிய சதேவ ருத்வஜம் ஹோதாரம் ரத்னதாதமம், அது மாதிரி திவ்ய பிரபந்தங்களுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு ஓம் அப்படின்னு சொல்கிற தொடக்கமாக இந்த பல்லாண்டு பாடலே எடுத்து வச்சுருக்கா. பாண்டிய நாடு வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் வில்லிபுத்தூர். அவளுக்கு என்ன தொழில்னா வேதம் ஓதிக்கொண்டிருக்க வேண்டியது வேதம். வில்லி கண்டன் இவர்களால் புதிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் அந்த இரவில் ஒரு வீட்டில் சத்தம் கேட்குறது. அந்த வீட்டில் இருக்கிறவன் போகிறான், சொல்கிறான் காசிக்கு போகிறேன், வீட்டை பத்திரமா பார்த்துக்குவா, நம்ம ராஜா நல்ல விதமாக பார்த்துக்குவான் அவன், அதனால் அவரை நம்பி நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரட்டு போயிருந்துருக்கான். போயிட்டு வந்துட்டான். ஆற்றுல போனது வந்தது எல்லாம் பேசின்னு இருக்கான். வீட்டில் ஏதோ பேச்சு சத்தம் கேட்குறதேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா மாறு வேஷத்தில் பார்த்துருக்கான். உள்ளே ஏதோ பேச்சு சத்தம் கேட்குறது, ஏதோ வேத்தால் வந்திருக்கான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு கதவை தட்டிடுறான். கதவை தட்டினோடனே எல்லோரும் சொல்கிறான் அந்த மாதிரி ஆற்றுக்காரர் போனார் வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த ராஜா ஒரு ஞானஸ்தன், ஒரு நல்லதை பக்குவத்தை புரிஞ்சக்கூடியவன். அதனால் அவன் என்ன சொல்கிறான், நல்லாருவாய் கேட்டல் உள்ளது, தேரான்கண் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறலும் தீரா இடும்பை தரும். ஒருத்தரை நம்பக்கூடாது, நம்பிட்டால் அவனை விட்டு விலகக்கூடாது. சரின்னு இவன் என்ன சுவாமி எல்லா இடத்துக்கும் போனீரா வந்தீராங்க போது அவன் எல்லா இடமும் போனேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவன்கிட்ட எதாவது பல இடத்துக்கு போயிருக்கீர், ஒரு நல்ல ஸ்லோகம் ஒன்று சொல்லுவேன் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், வருஷார்த்தமஷ்டோ பிரேதே தமாசான் நிசார்த்தமர்த்தம் திவசம் எதேனா வார்த்தக்கிய ஹேதோர் வயசானவேனா பரத்வஹேதோர் இஹ ஜன்மனாச்ச. எப்படி சொன்னால் எங்களுக்கு புரியாத சுவாமி, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னா, வருஷார்த்தம் அஷ்டோ பிரேதேத மாதம் 12 மாதம், ஒரு வருஷத்தில் 4 மாதம் சாதுர்மாசியங்கள்னு சொல்லக்கூடிய மழைக்காலமாக கருதப்படுது. ஆடி ஆணி புரட்டாசி ஐப்பசியில் தான் அந்த எதிகள்லாம் ஒரு இடத்துல ஒரு இடம் மூவ் ஆகாமல் ஒரு இடத்துல இருந்துருவா, ஸ்டேபிளாக இருந்துருவா. ஆனால் வரவா பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து மூவ் ஆனால் அவளுக்கெல்லாம் சிரமம் வரும் அப்படின்னு இந்த சாதுர்மாசியம் அப்படிங்கிறது 2 அமாவாசையும் இப்போ வச்சுட்டா. இருக்கிறவாளுக்கும் அவளை சரி பண்ணி அனுப்பணும் இல்லையோ. சரி புரிகிறது பரவாயில்ல சொல்லிட்டு, நிசார்த்தம் அர்த்தம் திவசம் எதேனா, பகலுக்கு வேண்டியதை ராத்திரியில் தேடிக்கோ அப்படின்னா. பகலுக்கு என்ன வேண்டியது, அந்த காலத்துலலாம் விளக்கு கிடையாது. சாயந்தரத்தானா அரிக்கான் விளக்கை தொடச்சி கோலப்பொடி போட்டு தொடச்சி திரியெல்லாம் ஏற்றி விட்டு எண்ணெய் இருக்கான்னு பார்த்து, இந்த ஸ்டேஷன்லாம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தா அழகாக அந்த விளக்கெல்லாம் தொடச்சி சாயந்தரம் அடுக்கி வச்சுருப்பா. அது மாதிரி இரவுக்கு பசுமாட்டுக்கு வேணுங்கிற வைக்கோல் புல் இதுகள்லாம் ராத்திரியில் போய் போரில் கை வைக்க முடியாது. அப்போ கொஞ்சம் எடுத்து ஒரு அவசர தேவைக்கு எடுத்து வச்சுக்குவா. நிசார்த்தமர்த்தம் திவசம் எதேனா, இந்த ராஜா பார்த்தா இது நமக்கு பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா வேண்டியதில்லை அப்படின்னா. வார்த்தைக்கு ஹேதோர் வயசானவேனா, வயசான காலத்துக்கு இளமையில் இருக்கும்போது தேடிக்கொள் அப்படின்னா. இந்த ராஜா பார்த்தா வயசான காலத்தில் நமக்கு பரம்பரையாக இருக்குது சொத்து,
அது நம்ம ஒன்றும் அதுக்கு தனியாக டெபாசிட் போட்டு அது இன்ட்ரெஸ்ட் வருதான்னு பார்த்துலாம் இருக்க வேண்டியதில்லை. அதனால் அந்த கவலை நமக்கு கிடையாது. வருஷார்த்தம் அஷ்டோபரே தேத மாசான்னு கவலை கிடையாது. நிசார்த்தமர்த்தம் திவசம் எதேனா கவலை கிடையாது. வார்த்தைக்கு ஏதோ ஒரு வயசானவேனா கவலை கிடையாது. இந்த 4வது வரியை சொன்னால் பரத்வஹேதோர் இக ஜன்மனாச்சா அப்படின்னா, இந்த பரத்துக்கு வேண்டியதை மறுமையிலே தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, இது என்னடா அது பரத்துக்கு வேண்டியது மறுமையில் தேடுறது என்னன்னு பார்த்துட்டு ஒரு பெரிய சபையை கூட்டினான். சபையை கூட்டி யார் யார் வந்து எம்பெருமானுடைய பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணுறாளோ அவளுக்கு ஒரு பெரிய சுல்கம், ஒரு முடிச்சு, பொன் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி பறையறிவித்தான். பல தேசங்கள்லேருந்தும் வித்வான்களெல்லாம் சம்பிரமமாக போய் சேர்ந்தா. அப்போ ஸ்ரீ வடவருங்கோயிலுடையான் விஷ்ணு சித்தருடைய கனவில் வந்து நீர் நாளைக்கு மதுரைக்கு போய் அந்த பொற்கிழியை விரைந்து உடனே அழைத்துன்னு வந்துடும் அப்படின்னார். இவர் எம்பெருமான்ட்டு காமிச்சு கையில் வந்து கொட்டு தழும்பு பிடிச்ச கை இருக்குது, களைக்கொட்டு பிடிச்சது, கூட்ட தூக்குனா இதுக்கு வேறு ஒன்றும் படிக்கலாம் இல்லை, பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், எண்ணிக்கூட பார்த்தறியேன்னு நான் இதை கொண்டு போய் காமிச்சா அந்த சுல்கத்தை தருவாளா அப்படின்னு இவர் கொஞ்சம் நிச்சயம் பண்ணி கேட்டால், அதே மந்திரிக்கிட்டையும் அந்த ஆணை வந்தது. செல்வ நம்பிகள் ஏற்பாடு பண்ணார். இங்கேருந்து பரப்பிட்டு போகிறா. அந்த பண்டிதருக்குரிய உடைகளெல்லாம் அணிவிச்சு எல்லா விதமான சம்பிரமங்களோடவும் இவரும் போய் சிவில் விபத்துலேருந்தும் போய் அந்த சதஸில் கலந்துக்கிறார். பல விதமாக பேச ராஜச தாமச சாத்திக புராணங்கள் 18 இருக்குது, எவ்வளவோ இருக்குது, வேதாந்தங்கள் இருக்குது, எவ்வளவோ பண்ணுறா. அவாவா பாடிட்டே இருக்கா, பேசிகிட்டே இருக்கா, கேட்டுட்டே இருக்கார். கடைசியாக அவர் பண்ணுறார், இந்த பரத்துவம் அப்படிங்கிறத யார் ஸ்தாபிதம் பண்ணுறா? பரத்வாதி பஞ்சகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பரத்துவத்தை யார் ஸ்தாபிதம் பண்ணா? எல்லாவற்றுக்கும் மேலானவன், அகிடிதகடனா சாமர்த்தியம் உடையவன், பரத்துவமாக இருக்கக்கூடியவன், அங்கெங்கனாதபடி எங்கெங்கு பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாக இருக்கக்கூடியவன், என்னும் நிலைத்திருப்பவன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறையா விளக்கம் கொடுக்குறார். நாராயண பரபிரம்ம தத்துவம், நாராயணபர ஜோதிராத்மா, நாராயணபரோ தியானம் நாராயணபரா அப்படின்னு நெடுக வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கெல்லாம் விளக்கங்கள்லாம் கொடுக்குறார். இப்படி இவெல்லாம் பேசிட்டு இருக்கிறது அந்த சபையில் இருக்கிற அந்த பொற்கிழி வந்து என்ன பண்ணுறது, கொடுக்கே தழும்பும் காண்பித்தாய் பொற்கிழி அருந்து அங்கேருந்து வந்து தாழ்வாக வந்து இவர் அறுத்து கொண்டுக்கிற மாதிரி அந்த பொற்கிழி சாஞ்சு வந்தது. எல்லாரும் அதை ஏற்றுண்டா. அவர் சொல்லக்கூடியதான் வார்த்தை, பின்னால் அதே வார்த்தையை தான் அவர் சொன்னார். பெருமாள் அன்றைக்கி ஒன்றும் இன்றைக்கி ஒன்றும் சொல்லலை. அகமேவ பரம் தத்துவம், நாமே பரதத்துவ வஸ்து. கீதையில் சொன்னார் கண்ணன், நானே பரதத்துவ வஸ்து. அர்ஜுனன் கேட்கல. பீஷ்மர் சொன்னார், நானே பரதத்துவ வஸ்து, கேட்கல. இப்போ திருக்குறுங்குடி எம்பெருமான் கேட்டான், நாங்கள்லாம் அவதாரம் எடுத்து எல்லாம் அகிடிதகடனா சாமர்த்தியம் பண்ணோம், யாரும் கேட்க மாட்டேன்ட்டாலே, நீர் எப்படி இந்த உலகத்தை திருத்தினீர் அப்படின்னு திருக்குறுங்குடி வாமன க்ஷேத்திரம் வாங்கி கேட்டார். அப்போ உடையவர், நீ கேட்கும் கிரமத்தில் கேட்டால் சொல்லும் கிரமத்தில் சொல்லுவோம் அப்படின்னார். சரி கேட்கும் கிரமத்தில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஷ்யபாவம் பண்ணி கேட்டார். எப்பயுமே ஒருத்தன் தன்னை பற்றி நான் நல்லவேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் யாருமே கேட்க மாட்டேன். அடுத்தவா சொல்லணும் இவர் நல்லவர் அப்படின்னு சொன்னால் ஏற்றுட்டுருவான். அது மாதிரி அகமேவ பரதத்துவம் தரிசனம் பேதமே வச்சா, தரிசனம் வந்து ஆத்மா பரமாத்மா பேதம் உடையது. ஆத்மா வேற, பரமாத்மா வேற. நீவா ரசூகவத் தன்வி பீதா பாஸ்யா தனூபமா தஸ்யாசிகாயா மத்திய பரமாத்மா வியவஸ்திதா நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே விபாஸ்வரா நீவா ரசூகவத் தன்வி பீதா பாஸ்யா தனூபமா தஸ்யா சிகாயா மத்திய பரமாத்மா வியவஸ்திதா. ஆத்மா எங்கே இருக்கோ அந்த இடத்துல பரமாத்மா சேர்ந்துட்டே இருப்பார். பரமாத்மா வர விட்டாருன்னா ஆத்மா வர விடுவார். ஆத்மா போயிட்டார்னா சரீரம் கீழே விழுந்துடும், அவ்வளோதான்.
இதெல்லாம் நிறையா சொல்கிறார். உபயேஷு பிரபத்தியாசு, மோட்சத்துக்கு பிரபத்தியே சிறந்த வழி. இது நிறையா இடத்துங்களில் பார்க்கலாம். விபீஷண சரணாகதியிலேருந்து நிறையா இடத்துல மோட்சத்துக்கு என்ன வழின்னா சரணாகதி ஒன்று தான் வழி. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அப்படின்ட்டார். ரொம்ப சாய்ஸு இறங்கிட்டே வரார். ஆப்ஷன் சொல்லி கொடுப்போம், ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் சொல்லி. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அந்திம காலத்தில் இந்த ஸ்மிருதியெல்லாம் தேவையில்லை. ஆழ்வார் சொல்வார், களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய் களைகண் மற்றிலேன் வளைவாய் நேமி படையாய் குழந்தை கிடந்த மாயா தளரா உடலம் என்னதாவி அறிந்து போகும்போது இணையாது உனதால் ஒருங்க பிடித்து போத இசை நீயே. இப்போ நினைவு இருக்கோ நினைவு இல்லையோ, சொல்கிறேனோ சொல்லலையோ, நாலா பக்கம் காட்சி விரிகிறது, கண்டதையும் பார்க்குறது கண்டதையும் கேட்குறது, ஏதோ பொழுது போக்கின்னு இருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் நீ தான் என்னை கை கொள்ள வேண்டும், துப்படையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தே நானுக்கு நீருள் செய்தவையால் என்னை நலியும் போது அங்கே ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. அட்வான்ஸ் டெபாசிட் போட்டு வச்சுட்டார். இதெல்லாம் நிறையா காலம் சொல்கிறார். அந்திம காலத்தில் அவனுடைய ஸ்மிருதி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். உடையவர் இந்த விஷ்ணு சித்திராவுடைய பெரியாழ்வாருடைய கைங்கரியத்தை ரொம்ப செய்யும் பசுந்துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்கன் ஐயன் கழற்றதியும் பரன் தரன் தாளன்றி ஆதரியா மெய்யன் அவனுடைய பாதங்களை பணிந்தவர் உடையவர் என்று சொல்லி பெரியாழ்வாருக்கு அவ்வளவு ஏற்றம். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலை வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அவ்வளவு இந்த பெரியாழ்வாருக்கு என்னென்னா, இந்த பொற்கிழி அறுத்த உடனே எல்லா ஜனங்களும் ஏகோபிச்சுக்கிறா. அப்புறம் பட்டத்து யானையில் அவரை உட்கார வச்சுருந்தா அங்கேருந்து காட்சி கொடுக்குறான். நீல நெடுங்கிரியும் மழைமுகிலும் பவ நெடுநீரும் காயாவும் நிகர்க்கும் இந்த கோலம். அப்படி கருடாருடனாக காட்சி தரும்போது இவருக்கு என்ன பண்ணுறது, ஆகா சேவிச்சேன் எனக்கு மோட்சம் தாரும் வீடு தாரும் வாசல் தாரும்லாம் கேட்கல. இவனுக்கு என்னால் ஆக போகிறதோ, கம்சன் ஏற்கனவே அலைஞ்சுட்டே இருக்கானே, பூதனை அனுப்புகிறான், அங்கே சகடாசுரன் அனுப்புகிறான், தீப்ப புடுகளாக இருக்குது, இந்த பூமியில் இவன் எப்படி காப்பாற்றுறது என்று சொல்லி பல்லாண்டு பாடக்கூடிய அனைத்து பெருமக்களை கூப்பிடுகிறார். அந்த யானை மேலே இருக்கிற மஸ்தகத்து மேலே இருக்கிற மணிகளையே எடுத்து தாளமாக போட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. என்னைக்கு இப்படியே இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுறார், சேர்க்குறார், நம்முடைய கோஷ்டியில் சேர்க்குறார். நல்லவாள்லாம் வாங்க, மற்றவாள்லாம் வராதிங்க, கிட்டே வராதிங்கிறார். நெய்யடை நல்லதோர் சோறும் நேதமும் அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணோடு காதுக்கு குண்டலமும் மெய்யடை சாந்தம் நல்லதோர் சாந்தம் தந்து என்னை வெள்ளுயிராக்கவெல்லாம் பையுடனாக பகைக்கூடியானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இப்போ கிட்டத்தட்ட பல்லாண்டு பாடக்கூடிய நிலையில தான் இந்த இந்து சாம்ராஜ்யம் இருக்குது. ஏன்னா சுற்றி எல்லாம் ஏகப்பட்டதாக ஒரே பரபரன்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் அது இதுமாக இருக்குது. ஆக எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனம் ஒன்று தான் நம்ம காக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய்யடை நல்லதோர் சோறு, இந்த சோறுங்கிற வார்த்தையை ரொம்ப அருமையாக உபயோகப்படுத்தியிருக்கார். நெய்யடை நல்லதோர் சோறு, சாதம் விட்டு போஜன பாத்திரம், ஸ்தல பாத்திரம், போஜன பாத்திரம், சாப்பாட்டு பாத்திரம், அதுக்கடுத்து தொன்னையில் நெய்யெல்லாம் கொடுப்பா. அந்த நெய்யில் அந்த சாதம் சாப்பிடக்கூடாது. ஆஜவனம் பண்ணி நெய் வாங்கிட்டு ஆஜவனம் பண்ணிவிட்டு 6 பேருக்கு சாப்பிடணும். அதுதான் உணவுக்கு அமிர்தோபஸ்தரணமசி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு ஆரம்பித்து அமிர்தாபிதானாமசின்னு சொல்லி ஒரு சமணம் தீர்த்தம் சொல்லி சாப்பிட்டு முடிக்கணும். அப்போ தான் சாப்பாட்டுக்கு அர்த்தம். நெய்யடை நல்லதோர் சோறு அப்படின்னு சொல்லி இவர் எல்லோரும் வாங்கோ, அவனுடைய உடுத்து களைத்தன வஸ்திரங்களெல்லாம் சாத்திக்கலாம்,
அவன் சௌலபியனாக இருக்கான், பரத்துவமாக இருக்கான், சௌலபியமாக இருக்கான், எளியவனாக இருக்கிறான். இதை விட வர எளியவன் யாரை பார்க்க முடியும்? கட்டவும் அடிக்கவும் ஓடவும் பிடிக்கலாம்படி இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் சௌலபியம் எங்கேயாவது இருக்குமா அப்படின்லாம் கேட்குறார். பல்லாண்டு பாடக்கூடிய பாடல்களை பார்த்துட்டு அவருடைய பார்வை அப்படியே இந்த கிருஷ்ண சிசு மேலே வர்றது. கிருஷ்ண குழந்தை அங்கேருந்து ஒரு இரவோடு இரவாக ஆயர்பாடியிலேருந்து இரவோடு இரவாக மதுரா நகரத்துலேருந்து யமுனையை கடந்து ஆயர்பாடியில் யசோதையனுடைய மாளிகையிலே 5 லட்சம் குடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நந்தகோபன் மாளிகையிலே அந்த குழந்தை பார்த்தா அப்படி இருக்குது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இந்த குழந்தையினுடைய அழகை காண்பிக்கிறான். நம்ம பெரியாழ்வாருடைய குரு பரம்பரை ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம நண்பர் சொல்லியிருக்கார். அந்த பாசுரங்களில் சில விஷயங்களை அனுபவிக்கலாம். இந்த பிள்ளைத்தமிழ் பாடுறதில் ஆண் பிள்ளைக்கு 10 பருவமும் பெண் பிள்ளைக்கு 12 பருவமும் உண்டு. பெண் பிள்ளைக்கு 12 பருவம் என்னென்னா சிற்றில் செதியல், வீட்டில் மணல் ஆற்றுல மணல் கட்டி அதில் சாதம் பண்ணுறது, குழம்பு பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணுறது. இன்று முதுவும் முதுகு நோக இழைத்த இச்சிற்றிலை சிதையாதே அப்படின்னு கூப்பிடுறது. குறுந்திட கூரை பணியாய் அப்படின்னு வஸ்திரத்தை கேட்குறது. அந்த 2 பருவங்கள் அவளுக்கு கூடுறது. அது மாதிரி எல்லாரையும் அழைச்சின்னு எல்லாரையும் பாருங்கோ பாருங்கோ அப்படின்னு சொல்லி எம்பெருமானுக்கு யாரால் என்ன வருதோன்னு இதுதான் பயம். இவருக்கு வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறா, இது அவன் வீட்டிலேருந்து திருடின பொருள் அப்படிங்கிறதுக்காக தங்கு சக்கர லாஞ்சனங்களை பொறிச்சுன்றாராம். தான் தன்னுடைய தோள்களில் தன்னுடைய பாத்திரங்களில் தாப புன்றஸ்ததானாமோ மந்திரோ யாகஸ பஞ்சமஹா என்று சொல்லி பஞ்சமகா யஜ்யங்களெல்லாம் ஏன்னா இது அங்கே போயிடுச்சுன்னா இது வாத்து சொத்து இங்கே விடுத்துன்னு நினச்சிருவாளாம். அதனால் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் தெளிகுறல் அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்தைக்கே அவனுக்குன்னா நம்ம ஆட்படணும். வாங்கோ அப்படிலாம் கூப்பிட்டு இந்த ஆய்ப்பாடி பெண்களெல்லாம் கூப்பிட்டு 5 குடிக்கு ஒரு சந்ததியாக தோணி இருக்காளே அந்த பையன் அதை பாருங்கோ அப்படின்னு சொல்கிறான். முதல்ல அவள் காண்பித்தது அவனுடைய பாதங்களை காமிக்கிறான். கண்ணன் திருவாய்ப்பாடியிலே அவதரிக்கத்தக்க திருச்செங்கலில் அவதரித்து முத்தாக கொள்கிறார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர்த்து விட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. ஆயர்பாடி மக்களெல்லாம் சந்தோஷம் வந்தால் என்ன பண்ணுவான்னா நெய் பாத்திரத்தை கொண்டு ரோட்டில் உடப்பா. கண்ணனே எந்த பாத்திரமும் வெறும்னே இருக்கக்கூடாது, சாப்பிட்டாச்சா உடச்சாச்சு அவ்வளோதான், உடச்சிடணும், அந்த பாத்திரத்தை உடச்சிடணும். அப்படிப்பட்டவர் அவர். நெய் பாத்திரத்தையும் மோர் பாத்திரத்தையும் பால் பாத்திரத்தையும் சந்தோஷத்துக்கு போக்கு வீடாக இந்த நந்தகோபன் மாளிகையில் கொண்டு உடைக்கிற அந்த இடம் பூரா அப்படியே சேரும் சகதியுமாக இருக்கான். அலறு ஆயிற்றே அப்படிங்கிற யசோதை கையும் காலும் நிமிர்த்து கடாரநீர் இட்டு தொட்டில் கிழிய கையுங்கால் நிமிர்த்து கடார் நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் அங்கு இயனா வடித்தாளுக்கு அங்காந்திட ஐய வேணுங்கண்டாள் பிள்ளை வாயுளே. எம்பெருமான் பிறக்கும்போது அவதாரம் பண்ணும்போது சொல்கிறேன், நான் சில நேரத்தில் மனுஷனாக தெரிவேன், சில நேரத்தில் தெய்வமாக தெரிவேன், சில நேரத்தில் சாதாரண குழந்தையாக தெரிவேன். தெய்வமாக தெரியும் போது அப்படி மாயையினால் மறைச்சி விட்டுவேன். மாயனை மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவென்று அதை அப்படி மறைச்சி விட்ருவேன் அப்படிங்கிறார். இப்போ நாக்கை ஒழித்து நீராட்டி இப்போ யாராவது அந்த மாதிரி பண்ணுறாடன்னா வேலைக்கு ஆள் போட்டு தான் பண்ணுறா, குழந்தைய குளிப்பாட்டணும்னு சொன்னான். 7 வையமும் கண்டாள் பிள்ளை வாயுளே. சன்னை கண்டாள், நிலவை கண்டாள், சூரியனை கண்டாள், இந்த உலகத்தையே பார்த்துட்டு கூப்பிடுறதுக்குள்ளே அந்த இது மறைஞ்சு போயிடுதான், அந்த காட்சி மறைஞ்சு போயிடுது. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னால், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணுமா. கிடக்கில் தொட்டில் கிழியை உதைத்திடும். ஒரு தூளியில் போடுவோம், 2 ஆட்டு ஆட்டுவோம்னா துளி கிழிஞ்சு போச்சு. கிடக்கில் தொட்டில் கிழியை உதைத்திடும்
ஒடுத்தி கொள்ளில் உதரத்தே பாய்ந்துவிடும். தோளில் வச்சுக்கலான்னு சொன்னால் வயிற்றில் ஒரு இடி இடித்தான்னா தாங்கலை, வயிறு கலங்கிறது. எடுத்துக்கொள்ளில் உதரத்தே பாய்ந்துவிடும். மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் வஞ்ச புகழ்ச்சி அணி. அவ்வளவு பிரமாதமாக இருக்கான் அந்த குழந்தை. அந்த மாதிரி இருக்காளாம். அப்படி எல்லாரையும் கொண்டு காமிக்கிறார். ஆயர்பாடி பெண்களை அழைத்து கண்ணபுரானுடைய காண்பிக்கிறார். சீதக்கடலுள் அமுதன்ன தேவையே பாத கமலங்கள் காணீரே. அவனுடைய பாதத்தை பாருங்க முதல்ல அப்படிங்கிறாளாம். சங்கு சக்கர ரேகைகள் ஒட்டி இருக்கான். தொடர் சங்கிரிகை சலார விலார் என துங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும்மத புனல் சோர வாரணம் பையன் என்று ஊறுவது போல். படுமும்மத புனல் சோர, ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம். அதான் கிருஷ்ண ஜெயந்தியில் ஆற்றுல எல்லாம் பாதங்கள் போட்டு வச்சுருப்பா. ஆற்றுக்குள்ளே வர வரைக்கும் கிச்சன் சலையை பண்ணுற ரூம் வர வரைக்கும் அவருடைய பாதங்கள் வரதான். அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கா. அவனுடைய பாதத்தை பாருங்கோ அப்படிங்கிறா. பாதத்தை பற்றிட்டால் வேறு ஒன்றும் நமக்கு எதுவுமே அவசியம் இல்லை. அவ்வளோ பாதத்தில் அப்படி இருக்குது. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு. நம்ம பற்று போகணும்னா அவனுடைய பற்று வேணும். பற்றில நீசவும் முற்றவும் இந்தனன் பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே. அடங்கழில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்கழில் அதென்று அடங்குக உள்ளே உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும்பின்னும் ஆக்கை விடும்பொழுது என்னே. அப்படி ஒவ்வொரு பகுதியாக காமிச்சுட்டு வரா. இந்த தாலாட்டு பாடுறவாளுக்கு தெரியும். தாலாட்டு முன்னாடிலாம் பாடிட்டு இருந்தா. இந்த தாலாட்டு பாடுறதில் 2 வகை தாலாட்டு. ஒன்று ராமன் மேலே, ஒன்று கிருஷ்ணா மேலே. இது 2 பாட்டும் தெரியாதவா தாலாட்டு பாட தெரியாதவாளாக இருக்க மாட்டான். மாணிக்கங்கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ பஞ்சமளந்தானே தாலேலோ. இப்போ குழந்தைகிட்ட நான் பாட ஆரம்பிச்சிடறேன், நீ பாடாதே நான் தூங்கிடுறேன் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இந்த தாலாட்டு பாடல் அப்படி இருக்கும். அது இன்னொரு நயம் ஒன்று இருக்காது. மத்த கழித்து வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவி இதன் வயிற்றில் அத்தத்தின் 10 தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முழுமுலையீர் வந்து காணீரே. இதில் இந்த நட்சத்திரத்தை நேரடியாக சொல்லலை. அத்தத்தின் 10 தோன்றிய அச்சுதன் அப்படிங்கிறார். வட்டத்துக்கு 8 அப்படிங்கிறது நம்ம வழக்கம். வட்டத்துக்கு 8 அஷ்டமின்னு. ஆனால் இவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அத்தத்தின் 10 அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் ஒரு வகையில் அவனுடைய நட்சத்திரமாக வச்சுக்கலாம். சரி, திருவோணத்துலேருந்து இப்படி தலையிட பார்ப்போம். திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி, அதுவும் ஜென்ம நட்சத்திரம். ஏன் இப்படி நட்சத்திரத்தை மறைச்சி சொல்லுவான்னு சொன்னால், கம்சன் நேற்று ராத்திரிலேருந்து இன்றைக்கி காலைக்குள்ளே காணாமல் போன பிள்ளைகள் லிஸ்டெல்லாம் எடுத்து கொண்டு வா அப்படின்னானா. அபிச்சார யாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இவன் வேறு ஏதாவது பண்ணிட போகிறானேங்கிறதுக்காக மறைச்சி சொன்னாரான். கடைசியில் அந்த மாதிரி குழந்தைகள் அவ்வளவு என்ன வந்துடுமோ ஏது வந்துடுமோ அப்படியே பயந்து குழந்தைய வளர்க்குறார். நந்தகோபுரம் யசோதையின் தலை ஏற்றுக்கிறார். அந்த ஏற்றுக்கிற பொறுப்பை பெரியாழ்வார் ஏற்றுக்கிறார். அந்த நிலாவை காண்பித்தல் ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு பொருளை கொடுக்குறார். கபாலி உடையான் கனகமணி ஒன்மாதுளம்பூ கபாலி சிவபெருமான் கொடுக்குறார். இந்திரன் 7 விடை கிண்கிணி ஆரவாரிப்ப அதை கொடுக்குறார். அமரர்கள் எல்லாம் சங்கின் வலம்புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கைச்சரிவளையும் நானும் மறைத்தொடரும் கொண்டு கொடுக்குறார். குபேரன் வைஸ்ரவணன் அழகிய 50 ஆரமும் கொண்டு கொடுக்குறார்.
வருணன் வந்து ஒளிமுத்தின் நாரமும் சந்த சரிவளையும் கொண்டு வந்து கொடுக்குறார். திருமங்கை மகாலட்சுமியை கொண்டு கொடுக்குறாளா, வாணி கற்பகத்தின் வாசியை கொண்டு வந்து கொடுக்குறாளாம். பூமாதேவி கச்சோடு பொற்சரி காம்பு கனகவளை அதை கொண்டு கொடுக்குறா. கலைப்பாயி சரஸ்வதி, கலையின மான் அதை வாகனமாக கொண்டவள் சரஸ்வதி. மெய்து வரும் ஞான பொடியோடு மஞ்சளும் அதை கொண்டு தேய்ச்சி குளிச்சு சொல்லி கொடுக்குறா. இப்படியெல்லாம் கொடுத்து அழகாக அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டுருக்கு. அப்போ அந்த நிலவை காண்பித்து சோறு ஊட்டுதல் ஒரு வழக்கம். நிலவை காண்பித்த உடனே இவன் என் பிள்ளை சாப்பிட போகிறான் இங்கே வா அப்படின்னு. அது என்ன பண்ணுறது, அந்த நிலவு வந்து சித்திரை நிலவே அத்தையின் மகளே சொன்னதை மறந்து விடுன்னு பாடல். சித்திரை மாதத்து நிலவு பளிச்சுன்னு இருக்கும். ஐப்பசி கார்த்திகை மாதத்து நிலவு கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும். அந்த நிலவு வந்து என்ன பண்ணுறது, சில நேரத்தில் மேகத்துக்குள்ளே போகிறது, சில நேரத்தில் வெளியில் வர்றது, அப்படி ஆட்டம் போட்டாம் காமிச்சுன்னு இருக்கு. இது என்ன பண்ணலாம் யசோதை, என்ன நினச்சின்னு இருக்கே நீ, மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடி வா, நின்முகம் கண்ணுளவாயில் நீ இங்கே நோக்கி போ, என் பிள்ளை வந்து பார்த்துட்டு போவியா நோ, சிறியன் என்று என் இளஞ்சிங்கத்தை இழையல் கண்டாய், சின்ன குழந்தை போய் இதுக்கு வந்து மோத காமிக்கிறமா நினச்சிட்டு இருக்கியா நீ, யார் தெரியுமா அவன், சிறியனின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள், ஒரு பையன் வந்தானே உங்கள் யாகசாலைக்கு, ஒரு குழந்தை குட்டி குழந்தை வந்ததே தெரியுமா, யாவும் இருக்கா அவனுக்கு அப்படின்னு. மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் தக்கது தன்றென்று தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சாரங்கபாணியே அச்சோ அச்சோ, அவன்கிட்ட போய் கேளு எப்படிப்பட்டவன் வந்தான்னு சொல்லி. பின்னாலே ஓடி வந்து புள்ள நமுசி வந்துட்டான், நீ எந்த மாதிரியான அடியை காண்பித்து நிலத்தை கேட்டாயோ அந்த அளவாலே அளக்க வேண்டும். முன்னே என்னப்பன் அறிந்திரன் முன்னே வண்ணமே கொண்டு அளவா என்ன, மண்ணு நமுசை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கட வாணனே அச்சோ அச்சோ. அப்படியெல்லாம் வந்து பயமுறுத்துறா கஞ்சரா அது பண்ணுறா. நிலவாய் காண்பித்து சோறு ஊட்டுதல் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. செங்கீரை பருவம், ஆண்களுக்கு 10 பருவம், பெண்களுக்கு 12 பருவம். இந்த ஆயர்பாடி மக்களெல்லாம் என்ன பண்ணுறா, 5 லட்சம் குடியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இதை கொண்டு வச்சு நம்மாத்தில் கொண்டு விட இந்த குதின்னு ஓடியே விடுவாளாம். உன்னையும் முக்கலையர் கொண்டுதம் இல்மருவி இடுப்பில் வச்சுன்னு ஓடிடுவாளாம். உன்னையும் முக்கலையில், ஒக்கலையின இடுப்பு, உன்னையும் முக்கலையில் கொண்டுதம் இல்மருவி உன்னோடு தங்கள் கரு தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றிவர பெற்றவெனக்கருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலைமலை கரசே கண்ணபுரத் அமுதே என்னவலங்களைவாய் ஆடுக செங்கீரை. நம்முடைய கஷ்டங்கள் ஏதாவது தீரணும் கொள்ளணும்னு சொன்னால் எம்பெருமானை குறித்து இந்த ஆடக்கூடிய கிருஷ்ணனை வச்சுருந்தாருன்னா, அவர் ஒரு ஆட்டம் போட்டார்னா நமக்கு சூப்பராக வந்து நம்முடைய காரியங்கள் சபலமாகும் அப்படிலாம் சொல்லியிருக்கா. அதுக்கடுத்து தளர்நடை பருவம், இந்த நடக்கிறது நடவண்டி பிடிச்சி நடக்கிறது. அந்த காலத்தில் நடவண்டின்னே வச்சுருப்பாங்க. இந்த நடக்கிற காட்சியை வந்து பார்க்க சொல்கிற. நடக்கிறது எப்படி இருக்கான், ஆனை எங்கேயோ வந்துருக்கு, மணி ஓசை முன்னால் வருது, முன்னால் ஒரு வெள்ளிப்பரிமலை குட்டன் பலராமன் ஓடி வரான், பின்னாலே கருமலை குட்டன் கண்ணன் ஓடி வரான். அப்படி 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப தூங்கு மும்மத புனல் சோர படுமும்மத புனல் சோர வாரணம் பையனின்று ஊர்வது போல். யானை நடக்கிற அழகை பார்த்துட்டே இருக்கலாம். யானை, இந்த கடல், நீல வானம், இதெல்லாம் எப்போவுமே ரசிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படு மும்மத புனல் சோர வாரணம் பையன் என்று ஊர்வது போல். அப்படி நடந்து வரான். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்து இருகாலும் கொண்டு அங்கங்கு இலச்சினை வட நடந்து, அப்படி இலச்சனை அந்த முத்திர மோதிரம் பதிச்ச மாதிரி இருக்கான், அந்த மாதிரி வர்றது.
அந்த காட்சியெல்லாம் பார்க்குறா. புறம்புல்குதல் பருவம், தளர்நடை பருவம், அதுக்கடுத்து அப்பூச்சி காட்டுகின்ற பருவம். இந்த அப்பூச்சின்னு குழந்தைய கொண்டு வச்சுட்டு கண் இமைய உள்ள திருப்பின்ட்டு அப்படி பூச்சின்னு காமிக்கிறது. மெச்சூது சங்கம் இடத்தார் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்க்காய் பத்தூர் பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். பெரிய திருவோலக்கம், அங்கே நிறையா அரையர் ஆடி பாடி மகிழ்வித்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். மிகப்பெரிய சபை நிறைந்திருக்கிறது. எம்பெருமானார் இருக்கிறார், பின்னாலே கோவிந்த பட்டர் இருக்கிறார். இப்போ இந்த அரையர் என்ன பண்ணார், அப்பூச்சி காண்கிறாங்கிறதுக்கு 2 விரலால் இந்த கண்ணை அப்படி விழித்து அப்படி காமிச்சாராம். அதை காண்பித்து விட்டு அது ராசிக்கம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னால் உட்கார்ந்த கோவிந்த பட்டர் அப்பூச்சி காட்டுகின்றான்னா 2 கையும் சங்கு சக்கரம் வைத்து அங்கேருந்து வந்தவன் இங்கே வந்திருக்கான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவ நிகேதனகா நாகபரியங்க முத்திருஜியோ ஹாகதோ மதுராம்புரி சூட்டுனன் மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டியந்தூவம் தரா நிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து மிளைத்து வன்கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடல் 1000 கொம்பினுக்கே. அப்படி ஒரு சாம்பிராணி போக காமிக்கிறான். அந்த சாம்பிராணி போக காமிச்சு அக்னிமேலே புரோகிதம் அப்படி சாம்பிராணி புகை காமிச்ச உடனே அப்படி ஒரு புகை படலம் பரவுறது. அந்த புகை மடங்கிறதுக்குள்ளே கிருஷ்ணாவதாரம் எடுத்து வந்து உட்காந்துட்டான். அவ்வளவு விரைவாக இருந்திருக்கான். அப்போ பின்னால் இருந்து எம்பெருமானார் கோவிந்த பெருமாளை பார்த்து, கோவிந்த பெருமாள் இருந்தீரோ, அதை ரசிச்சிருக்கிறே அப்படின்னா. அம்மா உள்ள தாய் உண்ண சொல்லி கூப்பிடுதல். ஒரு தாய் எப்படி குழந்தைய மடியில் வச்சுட்டு உணவு கொடுப்பாளோ பால் ஊட்டுவாளோ அந்த மனநிலையை அப்படியே பாடியிருக்கார். அதோட மின்னினைய நுண்ணிடையார் வெறிகுழல் மேல் நுழைந்தவண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடிகேசா முலையுனாயே. இவ தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ அப்படின்னும் பிரமாதமாக வளர்க்குறாளே அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பாடுறா. 12 நாம பாடல்கள். காது வளர்க்குறது, அப்போ காது வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஜென்டிலாக இருந்தது, ஒரு மெஜஸ்டிக்காக இருந்தது. காது வளர்த்து அவளோட இடத்துக்கு பாம்படம் காதணியெல்லாம் போட்டதெல்லாம் ஒரு வழக்கம் இருந்தது. அது பண்ணியிருக்கா. 12 நாம பாட்டு. அதுக்கடுத்து நீராட்டம் கூப்பிடுறார். வாப்பா வா வா குளிக்கிறதுனா சாமானியமாக வரமாட்டார். எவ்வளோவார் அங்கே பாய்வார், அங்கே இது பண்ணுவார். வெண்ணெய் அடைந்த குடுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தெருவெல்லாம் அலைஞ்சிருக்கேன். மேலே அடிக்கிற வெயிலெல்லாம் வீண் போகலை, இருக்கிற புழுதி காற்றெல்லாம் மேலே பட்டிருக்கு. ராத்திரி பூரா கையை காலை தேய்ச்சிட்டு படுத்துக்கவே மாட்டேங்கிறேன். உனக்கு திருமஞ்சனம் பண்ணி உடனே நீ வந்தாலே வா, உனக்கு அப்பம் தரேன் அது தரேன் எல்லாம் கூப்பிடுறா. யசோதை கூப்பிடுறா. கடைசி ஆயுதம் ஒன்று வச்சுருக்கா. நீ வந்தால் வரலாம், இல்லைன்னா போகலாம். பூனி தொழுவினிற் புக்கு புழுதி அடைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பன் ஆயிலும் கண்டார் பழிப்பர் நாணத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாரா. இது அவங்க அத்தை பிள்ளை இருக்காளே பொண்ணு, நப்பின்னை பார்த்தா ஐயோ அத்தானை இப்படி வளர்த்துருக்காளே, நன்னா உடம்பெல்லாம் தேய்ச்சி சொர கொடுக்க வச்சு தேய்ச்சி நன்னா இது பண்ணி விடக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தீர்த்தம் ஆடுறதுக்கு வந்துடுவாளாம். தீர்த்தம் ஆடுறதுக்கு வந்துட்டா புருஷ சுத்தம் சேவித்து ஒரு பக்கம் தேவர்கள்லாம் சேவிக்கிறான். சகசிர சீருஷா புருஷா திரியோதட்ட தசாங்குலம் 18 அங்குலங்களுக்குள்ளே அளக்கக்கூடியவன் இல்லை அவன். இருந்தாலும் உட்காந்து திருமஞ்சனத்தை ஏற்றுக்கிறானா. அதே மாதிரி காக்கைக்கு சாதம் வைக்கிறதுக்கு அது ஒரு பாடு. இந்த காக்கைக்கு சாதம் வச்சா ரொம்ப வெகு பண்ணிக்கும். அமாவாசை அன்றைக்கி காக்காய்க்கெல்லாம் ரொம்ப கிராக்கி, ஏகப்பட்ட கிராக்கி. எல்லா வீட்லேயும் ஒரே சாதமாக இருந்தா. அதான் சொல்ல, பிண்டத்திரளையும் பேய்கிட்ட நீர்ச்சோறும் உண்டற்கு வேண்டி நீ ஓடி திரியாதே, அங்கங்கே ஓடிட்டு கொண்டு இது பண்ணிட்டுலாம் பண்ணாதே. வண்டத்தின் இருண்டு வேண்டி ஓடாத வாத்தியா
அவன் ஓடித் தெரியாதே வந்து சாத்தை எடுத்துன்னு போங்கிறான். பூச்சூட்டல் என்ன விதமான பூவெல்லாம் இருக்கோ எல்லாம் பூவெல்லாம் கொண்டு சாத்துறான். அழகாக அலங்காரம் பண்ணுறான். அயோத்தியில் ராமருக்கு டெய்லி ஒவ்வொரு விதமான அலங்காரம் அப்படி ஆயின்ட்டுருக்கு. ஏன்னா அழகனுக்கு அழகன் அவன். கண்ணன் வந்து செயற்கை அழகன், ராமன் வந்து இயற்கை அழகன். ஏன்னா இருக்கிறவா ஏகப்பட்டவர் இருக்கா. அதுக்குன்னே கண்ணனுக்கு அப்படி ஒன்றும் தேவை கிடையாது. தானே வாரிப்பான், தானே இது பண்ணிப்பான், பரப்பிட்டு போயிடுவான். அப்படி தினம் அலங்காரம் நடக்கிறது. செண்பக மல்லிகையோடு செங்கநீர் இருவாட்சி என்பகர் பூவும் குணர்ந்தேன் இன்று இவை சூட்டவாவென்று மண்பகர் கொண்டானே ஆட்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் எல்லாம் முடித்து காப்பிடல் வரணுமே, திட்டு சுற்றி கழிக்கணுமே, காப்பிடணும். திருவள்ளர பெருமாள் மேலே அந்த காப்பிடுற காட்சியை கொண்டு விட்டுறார். யசோதையும் திருவள்ளர எம்பெருமாளை அந்த காப்பிடலுக்காக கொண்டு அவருக்கு வந்து கபாலிகானங்கு கடிதோடி காப்பிடவாராய். இவர் சொல்கிறா, என்னை எந்த திருடனையும் எதுவும் பண்ண முடியாது, நானே ஒரு பெரிய திருடன் அப்படிங்கிறாரு. அவன் காப்பிட கூப்பிட்டுட்டு அப்புறம் இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் சொல்கிறார், அனுபவித்து சொல்கிறார். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப மேலையகத்தை நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுதங்கே பேசி நின்றேன். பொண்ணு பாவம், சின்ன பொண்ணு. அந்த காலத்தில் அடமழை பெஞ்சதுன்னா ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு மாற முடியாது. அப்போ நெருப்புக்கு எரிபொருள் நிறையா குமிச்சு வச்சுருப்பா, விராட்டி அது விறகு அது இதுன்னு. ஒரு வீட்டிலேருந்து நெருப்பு இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போகணும். அப்படி இருக்கும்போது பாலை கறந்து அடுப்பில் வச்சுட்டு பொண்ணை பார்த்துக்க சொல்லிவிட்டு பக்கத்தில் மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுதங்கே பேசி நின்றேன். இழந்தமான வார்த்தைகள் பாருங்கள். இறைப்பொழுது, அப்படி இறைப்பொழுதுனா கண் சிமிட்டும் பொழுது, கை சொடக்கும் பொழுது, அப்படி பேசின்னு தான் இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்பதிக்கு பதுக்கிட்டு பொந்துகின்றான். அதோட இன்னும் பெரிய விருந்தெல்லாம் வைக்கிறா, சாப்பிடணும் வா அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். தின்னார் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் குழந்தைகள் சாப்பாடு அப்படின்னா அப்படியே பறந்து அடிக்கிறா. தின்னார் வெண் சங்குடையாய் திருநாள் திருவோணம் என்று 7 நாள் முன் பன்னேறு மொழியர் விளையாட்டி பல்லாண்டு கூறி வைத்தேன் கண்ணாலஞ்செய்ய கரியும் கலத்த தரிசையும் ஆக்கி வைத்தேன் கண்ணானே நாளை தொட்டு கந்தின் பின் போகையில் கோலஞ்செய்து இங்கே இரு ஓரிடத்தை இரு, அங்கே அலையாதே. திருவோணம் 7 நாளில் பிறந்த நாள் வருது அப்படியெல்லாம் சொல்லி அவரை சமாளித்து எல்லாம் பண்ணுறா. அதுக்கடுத்து இங்கேருந்து ஒரு முத்தாய்ப்பாக 7 விதமான முத்தாய்ப்புக்காக அவர் என்ன பண்ணுறார், கடைசியில் அந்த அங்கேருந்து சாயந்தரம் மாடுகளையும் கண்டுகளையும் ஓட்டி வரக்கூடிய அந்த நேரம் கண்ணன் குடல் ஊதுகின்ற நேரம், மாடுகள்லாம் நிழலில் படுத்து அசை போடுகின்ற நேரம், ஆற்றுல இருக்கிற பொம்மநாட்டியெல்லாம் மேலே புடவை போட்டிருக்கோமா இடுப்பில் கட்டியிருக்கோமான்னு தெரியாமல் ஓடி வந்து வாசலில் நிற்கிற நேரம், இந்த பறவைகள்லாம் கூட்டுக்கு வந்து அடையணும், கூட்டுக்கிட்ட வந்தாச்சு, உள்ளே போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவருடைய குரல் கேட்குறது. அந்த குரல்லையே மாடு திரும்பணும், மாடு மேய்க்கணும், மாடு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற சமிக்கையெல்லாம் இருக்குது. சிறுவரர்கள் தடவி பரிமாற செங்கன் கோடர், அப்படியே அந்த வார்த்தையை வர்ணிச்சிருக்கார். சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்யவாய் கொப்படிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் கோவில் குழல் குழு ஊதின போது மாடுகள் அசைபாடவில்லை, பறவைகள் கூட்டுக்கிட்ட வரவில்லை, மாடு சிலிர்க்கவில்லை. இந்த மாட்டுக்கிட்ட என்ன குணம்னா, ஏதாவது ஒரு இடத்துல இந்த 5 விரல் அப்படி லேசாக வச்சோன்னா அந்த இடம் மட்டும் சிலிர்க்கும். அந்த சிலிர்ப்பு கூட தெரியாமல் மாடு அப்படி நிற்கிறது. பாதி புல் வாயில் பாதி புல் வெளியில் அப்படி இருக்குது.
மாலை செழிக்கவில்லை, பெண்கள் கயிறு மாலையாகி நிற்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கா. அப்புறம் இந்திர விழா வருது. இந்திர விழாவில் வந்து பெரியவாள்லாம் சொல்கிறா, கண்ணன் சொல்கிறான், இந்த இந்திர மலைக்கு படைக்கும் எல்லாத்தையும். அதான் மழை கொடுக்கும், மரம் இருக்குது, தண்ணி இருக்குது, காணாறு இருக்குது, நம்ம 5 லட்சம் மாடுகளுக்கும் போதுமான இறை இருக்குது. இந்த மலைக்கு போடுங்கண்ணே படைப்பை சித்ரா பௌர்ணமிக்கு. இவன் கிடக்காம்பா, இவன் பேச்சை யாருப்பா கேட்குறது, நம்ம எப்பவும் போல செய்வோம் அப்படின்றான். அது உங்கள் பிரியம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில் விடவில் தளநடை செய் மந்திர விதியில் பூசனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆயர் எந்தம்மோடு இணைததாமல் எம்பெருமான் அருளென்ன அந்தமில் வரையால் மழை தடுத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. ஊத்தித்து மழை, கல்லும் மழையுமா ஊத்தித்து. பெரிய சாதம் வடித்து வண்டியாக கொட்டி வச்சுருக்கா, சாம்பார் வச்சுருக்கா, கறிகாய்கள்லாம் வச்சுருக்கா, பட்சணங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கா. அப்போ வேறு சொன்னார், எல்லோரும் கண்ணை முடிங்கோ, இவ்வளோ பெரிய மலைக்கு திரை போட முடியாது, எல்லாம் கண்ணை முடிங்கோ, அவர் கண்ணை சாப்பிட்டு போயிடுவான். இவன் சொல்கிறது எல்லாமே வேடிக்கையாக தான்ப்பா இருக்குது. சரிப்பா கண்ணை முடுங்கப்பான்னு பெரிய ஆள்லாம் சொல்லுது. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினா மலை மேலே உட்காந்துனா அட்டுக்கு விசோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யலரும் அடங்க துற்றி பொட்டத்துற்றி மாறிப்பகை புணர்த்த பெரும் கடல்வண்ணன் பொருதமலை. கோவர்த்தனகிரியை சொல்கிறார். அப்படி கண் மூடி கண் திறந்தார், எதுவுமே இல்லை, மிச்சமே கிடையாது, பாட்சி கிடையாது. அவ்வளவும் சாப்பிட்டு முடிக்கிறார். ராதே 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 ராதே. பெரியாழ்வார் திருமொழியில் வந்து அந்த உந்தி பறத்தல் அப்படிங்கிற ஒரு காட்சி ரொம்ப நல்லா இருக்கும். உந்தி பறத்தல், பின் கால் வந்து தொடையில் இடிக்கிற மாதிரி அப்படி உந்தி பறத்தல், பறத்து. அது வெறும்ன பறக்காமல் கண்ணன் கோஷ்டிக்கு ஒரு 10 பேர், ராமன் கோஷ்டிக்கு 10 பேர், அவாவா கதாநாயகனை பற்றி வசதி பேசுறது. அவள் முதல்ல ஒருத்தி சொல்கிறா, மெச்சூது சங்கம் இடத்தான் நல்வேயூதி. இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், சத்தியபாமாயை கூட்டிட்டு இந்திரலோகத்துக்கு போகிறார். எல்லா காட்சியும் காமதேனு, கற்பகவட்சம், ஐராவதம், உச்சைஸ்ரவசு எல்லாம் பார்த்துட்டு வர்றாரு. இந்த சத்தியபாமா கேட்குறா, இந்த கற்பகவட்சத்தை நம்ம கொண்டு போயிடலாம், துவாரையில் ஒட்டி நட்டுடலாமேன்னாரு. சரி, இவரும் போய் அந்த இந்திரன்ட்ட கேட்குறாரு, அந்த கொண்டு போய்ட்றான்ப்பான்னு. அவன் இன்னும் திடீர்னு இதை பண்ணுற மாதிரி, இல்லை அது தேவலோகத்து மரம், அதெல்லாம் அங்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிவிடுறான். இதெல்லாம் சொல்லிட்டு இவர்கிட்ட கையை காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் போகாமல் தன்னுடைய பட்சியை கருட பட்சியை அனுப்புகிறார். மெச்சூது சங்கம் இடத்தான் நல்வேயூதி. 10 பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இப்படி பாடிண்டே வருவாள். அதில் இவருடைய பெருமையை 4 பாட்டு பாடுவாள், அவா பெருமையை 4 பாட்டு பாடுவாள். அப்போ ராமனை பற்றி பாடும்போது சொல்கிறான், கிருஷ்ணர் எப்படி பண்ணால் தெரியுமா, அருமையாக குடிக்கிற ஜலம் அதை காடியம் போந்துட்டு நாசப்படுத்தி வச்சுருந்தான், ஜலம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போ கிருஷ்ணன் வந்து கடம்பை மரத்தை ஏறி குதித்து அந்த காடியெல்லாம் விரட்டி விட்டு நல்ல ஜலமாக ஆர்வோ ஜலமாக ஆக்கி நமக்கு தேர்த்தம் கொடுத்தான் அப்படின்னு அவ சொல்கிறா. காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு நின்முடி 5லும் நின்று நடம் செய்து மீளவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோள்வலி வீரமே பாடிப்பற துணைமலர் கண்ணனை பாடிப்பற. அவள் அப்படி சொல்கிறா. உடனே ராமன் கட்சியில் இருக்கிறவா சும்மா இருப்பாளா? எப்படியாப்பட்ட ராமன் தெரியுமா, நாளைக்கு வாங்கி தார்க்கிழந்தம்பிக்கு
மிக்கு அரிசேந்து தண்டம் நூற்றவள் சொற்கொண்டு போகின் உடங்கிடை ஆர்ப்படகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் உயர்வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத் தரக்கி போரில் மழைவண்ணத் தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அகலிகை சாப விமோசனத்தில் அந்த பாடலை கம்பன் எடுத்து கொடுக்குறார். அந்த பாடலை எடுத்து கொடுக்குறார். அவ சொல்ல கேட்டு இவ ராமனுடைய அந்த விசித்திரமான காரியங்களை பாடுறார். திருப்பி இவ கிருஷ்ணனை பாடுறார். திருப்பி ராமர் கல்யாணமாகி திருப்பி அங்கேன்னு வரும்போது பரசுராமர் எதிர்த்தாப்பில் வந்துடுறார். என்பில் வலி கண்டு போவென்றெதிர் வந்தான் என்பில் வலி கண்டு போனவன் எதிர் வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி முன்வில் வலித்து முதுபெண் உயிர் உண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற. ராமா, நீ ஜனக மகாராஜாவுடைய இதில் நீ ஒடிச்சது சிவதனுசு. அது ஒன்றும் பெரிய பிரமாதமெல்லாம் கிடையாது. நான் விஷ்ணு தனுசு கையில் வச்சுட்டு இருக்கேன். இதுதான் உண்மையானது. நான் 21 தலைமுறை அரசு கடைகட்ட மழுவாளிங்கி எவ்வொரு சிறை வாங்கி வென்றி கொண்டு அவந்தவத்தை முற்றும் செற்றுன்னு 21 தலைமுறை சத்திரியனை கருவறுக்கணும்னு அப்படி அலைஞ்சின்றிருக்கேன். இந்த வில்லுக்கு நீ பதில் சொல்லிட்டு போ தன் வில்லினோடும். இப்போ ராமர் கேட்குறார், சாந்தமாக இருக்கணும் சுவாமி, இந்த வில்லை வளைச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். இதுக்கு உரிய இலக்கு எதை நோக்கி நான் இந்த அம்பை எய்ய வேண்டும்? என்பில் வலி கண்டு போ என்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டான். முன்னால் வில்லை வளைத்து ஏற்கனவே தாடகையின் உயிரை குடித்திருக்கிறவன் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற. அந்த வில்லு சாமானியப்பட்ட வில்லு இல்லை. அதனால் தாசரதி தன்மையை பாடிப்பற அயோத்திக்கு வந்தாச்சு. அயோத்திக்கு விடலை. இந்த பட்டிமன்றம் விடவே மாட்டேங்கிறது. மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட. மாற்றுத்தாய் கைகேசி வனம் போ, காட்டுக்கு போ அப்படிங்கிறான். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆட நீ போய் தாழிருந்த அடைகள் சாங்கிருந்த தவமேற்கொண்டு பூழிவெங்கானம் நண்டி புண்ணிய நதிகள் ஆடி ஏழிரண்டின் நாட்டின் வாவென்று எம்பிரான் அரசன் என்றாள். அப்போ மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ. கைகேசி, என்னப்பா அப்படி பண்ணிட்டு போறியப்பா, யாருமே ஊரில் இல்லையப்பா, புருஷாலாம் இல்லையப்பா, இப்படி பண்ணுறியப்பா, அதெல்லாம் கவலைப்படாது. கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வரம் போன. கூற்றுத்தாய் யார்? யமனா வந்திருக்கா கைகை. கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வரம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற. அவனுக்கு கோவே வராது. நாச்சியார் தன்னுடைய பாடலில் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்தரவாயினா. இவர் என்ன சொல்கிறார்? பெரியாழ்வார் சீற்றம் இல்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற. ஒருத்திக்கு பொண்ணுக்கு அவன் கோபமே வராது அப்படிங்கிறா. கோபம் நிறையா வரும் அப்படிங்கிறா. தகப்பனார் கோபம் நிறையா அவருக்கு நிறையா வராதுங்கிறார். என்ன காரணம்னாலாம் இடையில் நடந்தது ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணதான், வேறு ஒன்றும் கிடையாது. வாழ் 2 பேருக்குள்ளே வேறு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி 2 பேரும் அருமையாக அவனுடைய பாடலை எடுத்து சொல்கிறார். தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமாரா இசை பெருகிய ரகு வம்சசிலாக்கியம். இசை பெருகிய ரகு வம்சசிலாக்கியம் எழில் பிதுர்வாக்கிய பரிபாலன யோக்கியம். வசைதவரி ஏதால் வரும் பெரும் அபாக்கியம் மனதினிலே தம்பி வரதா
சத்யபரதா சுக புனிதா அதிவரதா தசரத ராஜ குமாரா அதிதீரா அலங்காரா இந்த மாதிரி உந்தி பறத்தல் அப்படிங்கிறது ஒன்று. அந்த உந்தி பறத்தல்ங்கிறத நிகழ்ச்சியை முடிக்கிறா. அந்த பாடல் பாடி முடித்த உடனே முத்தாய்ப்பாக 2 பகுதிகளுக்கு இடையில் நடுவில் ராமாயணத்தை சொல்கிறார். இது ரொம்ப பேருக்கு ராமாயணத்தை இடையில எப்படியா சேர்த்துடணும்னு ஒரு ஆசை. நெறிந்த கருங்குழல் மடவாய் நின் அடியேன் விண்ணப்பம் அப்படின்னு திருவடி போய் நாங்க நிற்கிறார். பிராட்டியை சந்திக்கிறார், எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்கிறார். கடைசி ஐ விட்னஸ் அந்த மோதிரத்தை கொடுக்குறார். சீதை வாங்கி அந்த மோதிரத்தை வாங்கி கண்களில் ஒற்றி கொள்கிறாள், முலைக்கூவட்டில் ஒற்றி கொள்கிறாள், உடம்போடு அணைத்து கொள்கிறாள். அவ்வளோ சந்தோஷப்படுறா. அந்த மோதிரத்தை பார்த்துட்டு இந்த திருவடி நினைக்கிறாரு, இது மோதிரம் ஒரு கல். இந்த மோதிரம் குறைஞ்சபட்சம் ஒரு உலோகம் தான், அது கல் தான். அதுக்கு இந்த அம்மா இவ்வளவு பிரயாசப்படுறா அப்படின்னா, இது இந்த மோதிரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ராமபிரான் நினச்சார், ஒரு பொம்மநாட்டிக்காக இவர் இவ்வளவு பிரயாசப்படணும்னு இல்லைக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வந்தவர். இந்த பொம்மநாட்டி சீதையை பார்த்துட்டு அவர் எப்படி உயிர் தரிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு நிலைமைக்கு வந்துட்டார். இந்த மோதிரத்தை கொண்டு வச்சோடனே உடம்பெல்லாம் அப்படியே தழுவிண்டு ஆஹா ஆஹா சொல்லி சீதை உருக்கினன் உணர்வை தந்தான் அப்படின்பா. உருக்கினன் ஒருத்தன் எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமல் ஆஸ்தில் போட்டிருக்கு, 24 மணி நேரம் ஆகுங்கிறா. அப்படிப்பட்டவனுக்கு கால் கட்டவர்கள் அசைகிறது. உருக்கினன் உணர்வை தந்தான். இனி குளுக்கோஸ் போட்டால் ஏறும். அந்த மாதிரி ராமாயணத்தை பாடி முடிக்கிறார். உருக்கினன் உணர்வை தந்தான். அப்போ சொல்கிறார், அனுமனே இந்த மோதிரத்தை பற்றி உனக்கு தெரியாது. முதல்ல நானும் பெருமாளும் அக்னியை வலம் என்னுடைய தகப்பனார் என் கையை பிடிச்சி மாப்பிள்ளை கையில் கொடுத்து, இந்த கையை பிடிச்சிக்கப்பா, 3 தடவை அக்னியை சுற்றி வலம் வா, உன்னுடைய தர்ம காரியங்களுக்கு அவள் துணை இருப்பாள் அப்படி சொல்லி கையை சேர்த்து வச்சு ஒரு கர்ச்சீப் மாதிரி வச்சு கட்டுவோம். இப்போல்லாம் முன்னாடி எல்லாம் கிடையாது, கட்டுவா. அக்னியே 7 தடவை வருவா. அது திதின்னு சொல்லி 7 தடவை வலம் வருவா. அந்த 7 தடவை வலம் வந்தால் ஆயுசு பரியந்தான் அவள் நட்போடு இருக்கணும். அப்போ சொல்லுவா, இந்த மோதிரம் எங்களை காரகத்திலே பல தடவை பிரிந்தாரே சேர்ந்து இருக்கிறது தெரியுமா உனக்கு? நானும் இளைய பெருமாளும் கானகத்துக்கு போயிடுவோம். இளைய பெருமாள் கொஞ்சம் ஒரு 10-8 அடி தள்ளி நிற்பார். பக்கத்திலே நின்றுட்டு இருந்தால் மச்சரனுக்கு கஷ்டம், அது ஒரு சிரமம். ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் ஆக்வர்டாக இருக்கும். ரொம்ப தள்ளி போயிட்டாலும் பாதுகாப்பு இல்லை. இப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள ஊடல் விடும். ஊடல்னால் சிறு பிணக்கு வந்துடும். இப்போ இந்த சிறு பிணக்கு ஊடலை யார் சமாதானப்படுத்துறது அப்படின்னு பேர் வரும். இப்போ யார் முதல்ல பேசுகிறது? அவள் பேசட்டுமே இவ பேசட்டுமே இருப்பாள். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்ற நேரம் ஆயின உடனே இந்த பெருமாள் அப்படி எழுந்திருந்து மெல்ல நடந்து அப்படி நகர்ற மாதிரி நடந்து கை அங்குலியை கட்ட விரலால் மோதிரத்தை லேசாக அப்படி நழுவ விடுவாராம். இந்த அம்மா பிராட்டி மோதிரத்தை நழுவ விட்டீர்காணும் அப்படிம்பாளாம். மோதிரம் கீழே விழுந்து கொடுத்தணும். இவர் சொல்லுவார், அது எடுத்து தந்தால் ஆகாதோ அப்படிம்பாராம். அது எடுத்து கையில் கொடுப்பாளா. ஊடல் முடிஞ்சு போச்சு. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரிது. அது சரியாக போச்சு. அப்படி பல தடவை எங்களை பிரிந்தாரை சேர்த்து வைத்திருக்கும் மோதிரம் இப்பொழுது வந்திருக்கிறது. எனவே நாங்கள் சேர்ந்து விடுவோம் அப்படின்னு உருப்படியாக அவருக்கு சொன்னாலாம். அதுலேருந்து திருவடி வடநாட்டு திருப்பதிகள்லாம் அவர் போய் ஆண்டாள்லாம் சேரலாம் ஒப்படைச்சி விட்டு அவரை மாமனராகி விட்டார் அப்படின்லாம் சொல்லி அங்கே ஏற்பட்டு அப்புறம் தனங்களை வச்சு பொருள்களை வச்சு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்னும்
புதுமைப்படுத்தி வடநாட்டு திருப்பதிகள்லாம் போகிறார். கதிராயிரம் இரவி கலந்துரைத்தால் இத்த நீள்முடியன், இப்படியெல்லாம் நிறையா அந்த மகாபாரத கதையெல்லாம் சொல்லுவார். நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம் முகப்பே, அந்த சயத்திரதன் அப்படிங்கிறவன் அபிமன்யுவை கொன்னவன். மறுநாள் சாயந்தரத்துக்குள்ளே ஜெயத்திரதனை கொன்றே தீர்வேன்னு சபதம் போட்டவன் அர்ஜுனன். இப்போ இது ஒரு பெரிய மான பிரச்சனை. அப்போ துரியோதனன்ற பெரிய நிலவரை வெட்டுங்க, ஜெயத்திரதனை உள்ளே இருக்குங்க, இந்த நாழிகையிலேருந்து இந்த நாழிகை வரைக்கும் இவாளுக்கு இவா பொறுப்பு, அடுத்த நாழிகையிலேருந்து இத்தனை வரைக்கும் இவாளுக்கு இவா பொறுப்பு அப்படின்னு ஜெயத்திரதனை வெளியே விடாமல் ஆளை மட்டும் மாற்றிகிட்டே இருந்தான். எப்படிப்பட்டாலும் விடுறதில்லை, அவனை வெளியில் விடுறதில்லைன்னு. நாழிகை கூறிட்டு காத்து நின்று அரசர்கள் தம் முகப்பை நாழிகை போக படைபுரிதவன் தேவகிதன் சிறுவன். அப்படிப்பட்டவன் கிருஷ்ணன் அவருக்கு தடுமாறி மேல் விழுந்து திருப்படி அருகே விழுந்து பிள்ளைப்பகை பாவியங்கற்று பெயரானவற்றை பாடுகிறார். மறுபடி கண்ணாரை திருப்பி பாடுறார். இந்த ஜோஷிமட்டு அப்படிங்கிறது கண்டம் என்னும் கடிநகர். அந்த ஜோஷிமட்டு இப்போ பூமியில் 6 அடியாக இறங்கிட்டு இருக்கான், கங்கையின் கரையில் இருக்குது. இன்னொரு பாடல் மதுரை அழகர் கோயில் போகும்போது பார்த்துருந்தேன். அந்த பாடல் எழுதி போட்டிருந்தா அந்த எழுதின வாளுக்கு 10 தடவை சந்தேகம் வந்திருக்கும் போலுக்கு. ஆழ்வார் பாட்டு அப்படின்னா பல நாழஞ்சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை கொற்றமலை குளிர் மாமலை நிலமலை நீண்டமலை திருமாலிருஞ்சோலை அதே அப்படின்னு எழுதி போட்டிருப்பா. இதை திருப்பி படிக்கிறது. பல நாழஞ்சொல்லி, நாமம்னா பாராட்டு, நாழம் அப்படின்னா குற்றம். சிசுபாலனுக்கு வேலை என்னென்னா கிருஷ்ணரை பற்றி குற்றம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். பல நாழம் 100 கணக்காக எண்ணிகிட்டே வந்துட்டு இருக்க வேண்டியதான். 100ஆவது முடிஞ்சுதான் சீவிடாத அறையன்றுவார். அப்படி பல நாழஞ்சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை இருக்கிற இடம் அந்த திருமாலிருஞ்சோலை. அந்த பாவியானவர் பேரான பருவத்தே பாடுகிறார். பிள்ளைய பாவங்கள் மறுபடி திரும்பவும் கண்ணனுடைய நாமங்களே திருக்கோட்டியூர்லையும் திருமாலிருஞ்சோலையும் அனுபவிக்கிறார். நாவகாரியம் சொல்லில்லாதவர் எம்பெருமானுடைய பாடலை பாடாதவர்கள் வாயில் சோற்றை வாங்கி புல்லை திணியுங்கள். அவர் வாயில் இருக்கிற சோத்தை பிடிங்கிட்டு புல்லை திணிங்கோ அப்படிங்கிற. கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கழியாய் அடியே நான் உண்ணானால் பசி ஆவதொன்றில்லை. ருக்கு சிச்சாம அதர்வன வேத நன்னானால் அவை தத்துருமாயில் அந்தன கவி பட்டினி நாளே. அண்ணா அவன் பேரை ஒரு தடவையாவது சொல்லணும் அப்படிங்கிற. அந்த கங்கையின் கரை மேல் அந்த பொறைச்சி சொல்கிறார், 5 காவை மறக்கக்கூடாதான். 5 கா, கங்கா, காவேரி, கங்கா, எந்த ஜலமாக இருந்தாலும் கங்கை தான். எங்கேருந்து எடுத்து வந்தாலும் கங்கைக்கு சமம். தீபாவளி அன்றைக்கி கங்கை இருக்கிறதாக, நல்லெண்ணெயில் இருக்கிறதா ஐதீகம் கங்கை. அதுக்கடுத்து கங்கை, அப்புறம் கீதை, கோமாதாவை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு பிரதட்சணம் பண்ணணுமா. யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் ஓர் இன்சொல் தானே அப்படின்னு பாடல். அது மாதிரி அந்த பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு கீரையோ பழமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கை. அதுக்கடுத்து கோமாதா, அதுக்கடுத்து கீதை. ஆற்றுல புஸ்தகம் இருக்கணும், விஜயதசமி அன்றைக்கி சாம்பிராணி போடணும், திருப்பி படிக்கணும், மறுநாள் வச்சிடணும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் படிக்க வேண்டும் என்று நிர்பந்தத்தை வைத்து கொள்ள வேண்டும். கீதையை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாவது படிக்கணும். சர்வோபனிஷதோ காவகா தோக்தா கோபால நந்தனகா பார்த்தவத்த சுதீர் துக்தம் கீதாமிருதம் மகது. சுகபிரம்மத்தினுடைய வாயிலிருந்து அழிவு விழுந்த பழத்தை போன்றது இந்த பகவத்கீதை அப்படின்னு ஒரு ஸ்லோகமாவது படிக்கணும். அதனால் முதல்ல சொல்லிக்கோ, கங்கா, கோமாதா, கீதை, காயத்ரி. எந்த மந்திரமாக இருந்தாலும் காயத்ரியுடைய எழுத்துக்கள் அதில் வரணும்.
32 அக்ஷரம் வரணும் ஒற்று நீக்கி. அது எந்த மந்திரமாக இருந்தாலும் அதுக்கு அங்கன்யாசங்கள் கரண்யாசங்கள் பண்ணணும். கங்கா, கோமாதா, காயத்ரி, கீதை இதை கொடுத்த கோவிந்தன். கோவிந்தன் முத்தி முன்னெழுத்துடையவரால் கத்திரவந்தமன்றே பராங்கதி கண்டு கொண்டான். அச்சுதானந்த கோவிந்தராம உச்சாரண பேஷஜாத் நசந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம். ஆக இந்த 5ஐயும் நம்ம விடாமல் 5க்கு சேர்த்து 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அதை விடாமல் நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து நாவகாரியம், இறைவனை வணங்க சொல்லுதல். இறைவனை வணங்கு, பெருமாளை வணங்கு, அவன்தான் நாட்டினால் தெய்வமெங்கும் நல்லதோ அருளுதன்னாலே காட்டினால் திருவரங்கம் ஒய்வோர் கொய்யும் வண்ணம் கேட்டிரே நம்பிமீர்கள். கருடவாகனம் நிற்க சேட்டதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. ஆனால் அவனை வணங்குங்கோ குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதேனா எனவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீடுசும் பொருளும் அருளோடு விரலிடம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லி நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் 2 பக்கமும் அப்படி பேசுகிறார். சின்ன குழந்தையா சிசுவாக இருக்கிறதையும் அவ்வளவு அனுபவிச்சார். ஜாக்கிரதை, வயசான காலம் வரப்போகிறது, ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயாவது காசு பணம் மறந்து வச்சிருந்தீங்களா, சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து 6 வினவிலும் வாய் தருவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வமாய் போய்விட வல்லார்க்கு 60 உயலுமாமே. கவலைப்படாதீங்க, அதுக்கு மருந்து இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நிறுத்துக்கொடி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவிக்கு மருந்தறிவாரும் இல்லை. மருத்துவனா என்ற மாமணி வண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை திருமாலிருஞ்சோலை எந்தாய் என்று சொல்கிறார். அதுக்கடுத்து ஆகாச கங்கை வருது. அதை சதுமுக பிரம்மா கையில் வாங்குகிறாராம். சங்கரன் சதுமுக பிரம்மா கையில் வாங்கி சங்கரன் கையில் ஏந்தி சதுர்புஜன் தாளில் விடுறாராம். பிரம்மா, சிவன், சங்கரன் அந்த சதுமுகன் கையில் சதுர்புயன் தாளில் சதுர்புகன் தாளில் அங்கேருந்து வர இடுத்திழி கங்கை கடுமுரலங்கை கண்டம் என்னும் கடிநகரே என்று சொல்லி அந்த கண்டம் என்னும் கடிநகருக்கு சொல்கிறார். அதே மாதிரி கஜேந்திர மோட்ச கதையை நிறையா தடவை சொல்கிறார். பட்சிகளுக்கு ஆகாசம் பலம், மீன்களுக்கு ஜலம் பலம், பலகீனனுக்கு ராஜா பலம், சிறுவர்களுக்கு அழுக பலம், அழுது எதையும் சாதிச்சுருவா. எல்லா இடங்களும் போயிட்டு வருகிறார். போயிட்டு கடைசியில் அந்த எது மிகப்பெரியது எதுன்னு சொல்லி நாரதர் கேட்குறாரு. நாரதர் பிரம்மாட்ட கேட்கும்போது எது உலகத்தில் பெருசு அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப வேடிக்கையாக இந்த கதை. ஆழ்கடலாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய் ஆழ்கடலாய் கங்கையாய் அவனியாய் அருவரைகளாய் ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய். கடற்கரையில் ஒரு யானையை ஆமையை பார்த்தார். இந்த நாதர் பார்த்து ரொம்ப பெரியவராக இருப்பார் இருக்கே, இந்த கடலை அழைச்சிட்டு இருக்கிறேன்னாரு. அவர் சொன்னார், இல்லை இல்லை ஏமா ஆயிரக்கணக்கான இருக்கா இங்கேன்னா. ஆமையுடை கங்கையாய், கங்கை அவ்வளோ பெருசுன்னா. அவனியாய், இந்த கங்கையை தாங்கிட்டு இருக்க பூமி அதான் பெருசு அப்படின்னார். அவனியாய் அருவரைகளாய், இந்த 4 பக்கமும் இமயமலை சாரலில் நடுவில் ஓடின்னு இருக்கிறேன், அவள் தான் எனக்கு பலம். ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய் நான்மறையாய். பிரம்மாண்ட போய் கேட்டார், நீர் தான் பெரியவரோ அப்படின்னு. ஆஹா, என் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் இருக்குது, அந்த சிலபஸ் போயிடுத்துனா போச்சு, பாடம் போச்சு. அதனால் அதுதான் வச்சு தான், தர்மத்தை வச்சு தான் நான் காரியம் ஓட்டின்னு இருக்கேன்னார். அவனியாய் அருவரைகளாய்
சேவமுடை நாரதனார் சென்று சென்று தெதுத்திரைஞ்ச கிடந்தான் கோயில். ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய் நான்மறையாய் நான்முகமாய் வேள்வியாய் தக்கணையாய்த்தாருமானான். அது எல்லாம் முடித்து ஹோமம் முடித்து பிரசாதம் முடித்து எல்லாம் முடித்து கடைசியில் ஒரு ரூபா வச்சு அச்சுத பிரியதாம் கொடுக்குறாளே, அதில் தான் இருக்கேன் நான் அப்படிங்கிறார் பெருமாள். அதில் தான் இருக்கேன், அது எது கொடுத்தாலும் சரி போகும், அங்கே தான் நான் உட்காண்டிருக்கேனா அப்படிங்கிறார். நான் தான் கண்ணனுடைய வேலை தான் அது அப்படிங்கிறார். அப்புறம் 64 படிப்பு 15 வருஷம் வரைக்கும் படிப்பை பற்றி கவலையே படலை. ராஜாவானா ராமன் வந்தால் படிப்புன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு சேர்த்துருவா. வர வேன் கூட்டின்னு போய்விடும், மத்தியானம் சாப்பாடு கொண்டு விடுவா, லஞ்சு கொண்டு வேலைக்காரை கொண்டு விட்டுருவா, சேஃப்டி ஆகிடும். இவரை யார் கூட்டின்னு போகிறது, யார் வர்றது, எந்த வாத்தியார் என்ன ஒன்றும் தெரியாது. 15 வருஷம் வரைக்கும் பொழுத போக்கி விட்டாரா. இனிமேல் தான் படித்தாலும் போல இருக்கே, யாரை பார்க்கலாம் வாத்தியார்னு சொல்லிட்டு சாந்தீபினியை பிடிக்கிறா. இவரும் உஜ்ஜயினியில் இருக்கிற குச்சேலருமா சாந்தீபினிக்கிட்ட போய் 64 கலைகளையும் 64 நாளில் முடிச்சுட்டு டிகிரி வாங்கின்னு வந்துட்டான். ஒரு கலைக்கு ஒரு வருஷம், 64 நாள் 64 கலை முடிஞ்சது, படிப்பு முடிஞ்சதுன்றார். அதோட குருதட்சணை என்னவென்று கேட்டார். மாதவத்தவன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டாரை மீண்டகத்த பொறுப்பழியாய். மாதவத்தவன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டாரை ஓதுவித்த தக்கடையாய் உருவே கொடுத்தானூர். அது ஓதுவித்த தட்சணை அவர் வேற ஏதாவது பொருளை கேட்கலாம். செத்து போன பிள்ளைகளை போய் கேட்டுட்டு இருந்தார். அவளையும் மீட்டு கொடுத்து லட்சுமிகிட்டேருந்து கொண்டு கொடுத்தார். மரணகால அவஸ்தைகளெல்லாம் சொல்கிட்டு வருகிறார். அதுக்கடுத்து வேலை தங்கள் வயந்துதித்த புத்திரலைக்கு தன்னின் வாசி எடுத்து கொள்ளும்படியான பிரம்மனுத்திரத்தால் இப்பிறவி, இந்த பிறவி கிடைச்சது மிகப்பெரிய காரியம். இந்த பிறவியை விட்டுறாதீங்க. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி உத்துர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிந்துரைப்பார். நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து ஈருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்று சொல்லி அவருடைய முடிப்பார். மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார் கிரப்பன் குடிய தமிழிருக்கை மூன்றடி நிமிர்த்து மூன்றில் தோன்றி மூன்றில் மூன்றுவானான் காண்கடந்தொழில் போல் கங்கையின் கரை மேல் அகார உகார மகாரங்களாகிய 3 எழுத்துக்குள்ளே தான் இருக்காராம். அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டு. அதாவது அஞ்சர்த்தம் என்று அர்த்த பஞ்சகத்தில் வரக்கூடிய வார்த்தை இது. அப்படி பெரியாழ்வார் திருமொழியில் அருமையாக நிறையா பாடல்கள் பொழிஞ்சிட்டார். அதனால் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிருக்கு. கிட்டத்தட்ட 500 பாடலுக்கு மேலே வர்றதுனால இதனுடைய கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதனால் இருந்து தான் கேட்டு தான் ஆகணும். அந்த ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால், அப்படிப்பட்ட பாடல் வரும்போது ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் எம்பெருமானாருக்கு முன்னால் கூறத்தாழ்வான் மோட்சம் வாங்கிட்டார். என்ன சுவாமி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது உண்மை வரவேற்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்க வேண்டாமா? அதனால் அடியேன் இருந்துட்டு நீர் அதுக்கப்புறம் வர்றதுங்கிறது நல்லா இருக்காது. கதறி எழுதாராம் எம்பெருமானார். அத்தம்பாச கதறி எழுதாராம். ஆனால் உந்தி பரத்தில் சொல்வார். பதக முதலை வாய்ப்பட்ட கடிறு கதறி கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளூர்ந்து வந்து தோன்றிய அதகன பூச்சி காட்டுகின்றான். ஒவ்வொருத்தர் சொன்னார் ஆதி மூலமே நான் கூப்பிட்டுதுங்கிறார். நாராயணா நாகனையாய் அப்படின்னு கூப்பிட்டுதுன்னார். எத்தனையோ வருஷம் ஜலத்துக்குள்ளே இருந்ததுங்கிறா. மிருகங்களுக்கு ஜலத்தில் பலம் கம்மி, முதலைகளுக்கு பலம் ஜாஸ்தி, இதுக்கு பலம் கம்மி. இந்த பாதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன கதறதான் கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன ஊரிலேன் காணியில்லேன் உறவு மற்றொருவரில்லை பாரில் என் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி
காரொளி வண்ணனேன் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளை களைகளம்மா அரங்கமா நகருளானே. தெளிவிலா கடங்களில் சூழ் திருவரங்கத்துள்ளோங்கும் ஒளிவுளார் தாமே என்றே தந்தையும் தாயும் ஆவார். அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே. இப்படிலாம் அவளை தந்தையும் தாயுமாக நமக்கு சொல்லியிருக்கா. அப்படி பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் கொஞ்சம் நிறையா இருக்கும். இதுலோன் வாசிதம் விஷ்ணோர் தாஸ்வான் தன்விபுரே பிரபுத்தியேஸ்வரம் விஷ்ணு சித்தம் புரசதம். நல்லதிருப்பல்லாண்டு நான் மூன்றான் வாழியே 461 நமக்குரைத்தான் வாழியே. சொல்லறிய வாணிதனில் சோதி வந்தான் வாழியே. தொடைசூடி கொடுத்தவள் தன் தொழுந்தவப்பன் வாழியே. செல்வ நம்பி தன்னை போல் சிறப்புற்றான் வாழியே. சென்று கிழி அறுத்து மால் தெய்வம் என்றான் வாழியே. வில்லிபுத்தூர் நகரத்தை விளக்கினான் வாழியே. வெதியர்கோன் பட்டர்பிரான் மேதினியில் வாழியே. பிரஜாபே பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிமயேசா கோபிராமணேபியோ சோமஸ்திரித்யம் லோகாகமஸ்தா சிகினோ பவந்து காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவா. ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீ சவர்த்ததாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.